முதல்ல ஒரு சின்ன வருத்தம். இந்த திராவிட மகன்கள் சொல்லும்போது அந்த டைரக்ஷன்ல நான் இருந்துட்டேன். நிச்சயம் அந்த திராவிட மகன் நான் கிடையாது, நான் தேசியவாதி. அதில் என்னடான்னா அந்த வடிவேலு ஒரு இந்த முடிஞ்ச என் தலைவரை சாணி வச்சு அடிச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வந்து பொறுமையாக இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு பாதிரி எடுத்து சொன்னாரு, நாங்கள் போட்ட பிச்சை தான். அதே மாதிரி இது வந்து முஸ்லீம் பள்ளிக்கூடம். பிரின்சிபல் வந்து சார்லஸ் ஸ்வீட் வந்து கிறிஸ்டின், பொன்சிங் வந்து கிறிஸ்டின், அகமது வந்து செயலாளர், அவர் வந்து முஸ்லீம். சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுக்கறதுங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து தோல் உரிச்சு காட்டினது கிறிஸ்துவ பாதிரி தான் வந்து தோல் உரிச்சு காமிச்சார். நீங்க முதலமைச்சர் ஆனதே நாங்கள் போட்ட பிச்சைன்னுட்டு நடு மீட்டிங்ல வச்சு அவர் சொன்னார். இப்போ தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்றாங்களா, தெலுங்கு தாய் வாழ்த்துன்னு எங்கேயா இருக்கா, கன்னட தாய் வாழ்த்துன்னு இருக்கா, பஞ்சாப் தாய் வாழ்த்து, ஹரியானா தாய் வாழ்த்து, ஹிமாச்சல் பிரதேஷ் வாழ்த்து, இப்படி எங்கேயாவது வங்காளதேச வாழ்த்து எந்த சட்டமன்றத்தில பாடுறாங்களான்னு முதல்ல சட்டத்தை மீறினதை வந்து மரபுன்றாங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு விஷயத்தை திசை திருப்பி விடுறதுக்கு இதை பயன்படுத்தும் நினைச்சாங்க. கரெக்டா அவரும் அதே மாதிரி சொல்லிட்டாரு. உடனே வெளிநடப்பு பண்ணிட்டாரு. இப்போ உடனே கவர்னரை கண்டித்து போராட்டம். இன்னைக்கு கனிமொழியில இருந்து காணாம போன அத்தனை பேரும் தெருவுக்கு வந்துட்டாங்க. இன்னர் படத்துல வரும்ல, வெளியே நாய் குலைக்கும்ல, தம்பி அங்க என்ன சத்தம், பிஸ்கட் தீர்ந்து போச்சுன்னு. அதான் தீர்ந்து போச்சு, இப்ப பிஸ்கட் கேக்குறாங்க, இப்ப கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நேத்து வந்து கவர்னரை திட்டிட்டு அப்போ மாசம் கரெக்டா டேட் படி கொடுக்கணும். உண்மையில சொல்றாங்க, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஆபீசர்ஸ்ல நிறைய பேருக்கு அந்த காமன் சென்ஸ் வந்து இழுக்க மாட்டேன். பப்ளிக் எப்படி டீல் பண்ணணும். சரி, இப்ப வந்து பொங்கல் நெருங்கி வருது. பொங்கலுக்கு 1000 ரூபாய் பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. 2500 பிளஸ் 1500 5000 கணக்கு விஞ்ஞானியா பேசுறாரு. எல்லாரும் 2500 மைனஸ் 1500 0. வணக்கம், நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நாம இன்னைக்கு மீண்டும் வந்து நம்முடைய முரளி ராம் ஐயா அவர்களை வந்து சந்திக்க போறோம். மிகச்சிறந்த தேசியவாதி, சைலண்டா இருப்பார், அமைதியா இருக்க மாதிரி இருப்பாரு. ஆனா வந்து உலக அறிவு நிறைய உண்டு. அதுவும் இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் அவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நல்ல நாலேஜபிள் பர்சன். அவர் அடிப்படையில் வந்து அவர் அரசாங்கத்தில் என்ஜினியராக வேலை பார்த்து, சிவில் என்ஜினியராக வேலை பார்த்து அதுலேருந்து வெளியே வந்தவங்க. இன்னும் பல்வேறு தொழில்களெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் அவரை பற்றி. அவரை தான் இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க போகிறதுன்னு சொல்கிறத விட சும்மா கதை பேச போகிறோம், அவ்வளோதான். அவர் சில கதையை சொல்லுவார், நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம், அவ்வளோதான். அது வந்து பேட்டிக்கிட்டி அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். வாங்க அவரையே கலந்துரையாடும். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க புக்கை பற்றி சொல்லுங்க. சரி, முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் சொல்லிடுவோம், ஞாபகப்படுத்தினாரு. மோடியின் தமிழகம் இந்த புக்கை வந்து இவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த திராவிடிய மகன்கள் சொல்லுவாங்க, மோடி தமிழ்நாட்டுக்கு என்னங்க பண்ணாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. அவங்களுக்கு நெத்தியில் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு பதிலுக்கு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கோம். 368 பக்கங்கள், 27 அத்தியாயம். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருங்கிற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தொகுத்திருக்கோம். இதை வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம். இது நான் எழுதினது. 350 ரூபா அந்த புத்தகத்தினுடைய விலை. தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து கொரியர் செலவோட சேர்த்து 400 ரூபா ஒரு புத்தகத்துக்கு. மற்ற மாநிலங்களுக்கு வந்து கொரியர் செலவோட சேர்த்து 450 ரூபா. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க, எத்தனை புத்தகம் அப்படிங்கிறதே நோட் பண்ணி கொடுங்க, அனுப்பிவிடுங்க. ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து பணத்தை அனுப்பிடலாம். எல்லாமே ஒரே ஒரு நம்பர் தான், 9092345641 9092345641. இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க, ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிடுங்க. எனக்கு உதவுறதா நினச்சி கூட நீங்கள் கட்டாயம் இதை நீங்கள் பண்ணணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிற வகையில், திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆக்குற வகையில் நம்மளால் ஒரு சின்ன துரும்பு மாதிரியான ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். நிச்சயமாக இதை நீங்கள் பண்ணணும். கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா, சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் கிடைக்கிறது. விஜய பாரதம் ஸ்டால் நம்பர் 7374. அங்கே சென்னைக்கு அங்கே புத்தக கண்காட்சி போடுவங்க, அங்கேயே நீங்கள் வாங்கிடலாம். இல்லை அப்படின்னா அங்கே 358 செந்தில் பதிப்பகம், அந்த ஸ்டாலில் கூட இந்த புத்தகம் கிடைக்கும். நன்றி. முதல்ல ஒரு சின்ன வருத்தம். இந்த திராவிட மகன்கள் சொல்லும்போது அந்த டைரக்ஷனில் நான் இருந்துட்டேன். நிச்சயம் அந்த திராவிட மகன் நான் கிடையாது, நான் தேசியவாதி. நான் சாருன்னு உங்களை சொல்லுங்க. அந்த யார் அந்த சாருங்கிற மாதிரி உங்களை சாருன்னு சொன்னோன்னா ஒருவேளை நீங்க அதுக்கு வருத்தம் ஐயானே சொல்லிட்டு போயிருக்க. தூய தமிழ்ல ஐயா பிரச்சனை இல்லை, ஐயா அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு வச்சு. ஆமா 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 ஆமா. சரி, சாருன்னு சொன்னனால அந்த சார்ல இருந்தே ஆரம்பிப்போம். அந்த சாரை இன்னும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு முதல்ல அதை உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சா நீங்க கேட்டு. எங்களை விட நீங்க தான் பத்திரிகை துறையில நல்லா இதா ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க. நம்ம சிந்தனையாளர் முற்றபடி படிச்சுக்குவோம், அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு வந்து ஆளுநரோட மரபை மீறிட்டாருன்னு சொல்லி அவரை எதிர்த்து போராட்டம் பண்றாங்களா. அதுல என்னடான்னா அந்த வடிவேலு ஒரு இதுல வந்து இந்த முடிஞ்ச என் தலைவரை சாணி வச்சு அடிச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வந்து பொறுமையா இருந்துகிட்டு இருக்காரு. அவர் மட்டும் வீரமாயிட்டாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு அந்த அம்மா கனிமொழி.
கனிமொழி இந்த மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டாங்க. அப்ப நான் ஒரு தகவல் சொல்றேன் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு பாராளுமன்ற தொகுதி எது? தூத்துக்குடி. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளால தான் உடன்குடி இருக்கு. அந்த உடன்குடியில தான் சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அங்க வந்து அக்டோபர் மாதம் நடந்தது. ஆனால் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதத்துல தான் அது வெளியே தெரிய ஆரம்பிச்சது. வீட்டில் பெற்றோர்கள்ட்டெல்லாம் சொல்லி பெற்றோர்கள் போராட்டம் நடத்தி பள்ளிக்கூடத்தை போய் முற்றுகையிட்ட பிறகு தான் அந்த தகவல் என்னென்ன விஷயம் என்னங்கிறத வெளியே தெரிய ஆரம்பிச்சது. விஷயம் என்னென்னா 5 மாணவிகள், 1 2 இல்லை 5 மாணவிகள் விளையாட்டு உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் அப்படிங்கிற பரதேசி கூட்டிகிட்டு தூத்துக்குடிக்கு போனார். தூத்துக்குடியில் கொண்டு போய் அங்கே முதல் நாள் விளையாட்டு முடிஞ்சு தங்க வச்சுருந்தார். லாட்ஜில் தங்கு விடுதியில் தங்க வச்சுருந்தார். தங்க வச்சுருந்த அந்த இடத்துல குளிர்பானத்தில் மதுபானத்தெல்லாம் கலந்து கொடுத்து அந்த 5 குழந்தைகளையும் வந்து மாணவிகளையும் சீரழிச்சிட்டாரு. இது அவர் மட்டுமே செய்திருக்க வாய்ப்பு இல்லை. இது சம்மந்தமாக இன்னும் நிறைய பேர் இதுக்கு பின்புலத்தில் இருக்க வாய்ப்பு உண்டு. இது முதல் முறையாக அந்த அயோக்கியம் செய்த மாதிரி நமக்கு தெரியல. இது மாதிரி வருஷம் செய்கிற மாதிரியான ஒரு இதுதான் இல்லை ஒரிஜினலாக இருந்திருக்கும். இதில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியில் ஒரு சிலர் வந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு வீட்டில் மெதுவாக சொல்ல ஆரம்பித்து அந்த கொடுமையை வந்து அதுக்கு பிறகு அவங்க கலந்து பேசி அப்புறம் வந்து வேறு வழி இல்லை, இதுக்கு என்ன பள்ளிக்கூடத்தில் போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த அயோக்கியம், உடனே வேலையை விட்டு தூக்குங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நிர்வாகம் அதை பற்றி கவலைப்படல, கண்டுக்கலை. அதுக்காக வேண்டி இவங்க வந்து போராட்டம்லாம் நடத்தி முற்றுகை போராட்டம்லாம் நடத்தின பிறகு செப்டம்பர் மாதம் இந்த விஷயம் லேசாக போன 2 மாதத்துக்கு முன்னாடி தான், ரொம்ப ஒன்றும் லாங் எல்லாம் கிடையாது, அது வெளியே வந்துச்சு. வெளியே வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த விளையாட்டு ஆசிரியரை வந்து பொன்சிங்கை வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணுற மாதிரி நாடகம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபால் அது சார்லஸ் ஸ்வீட்டி அந்த அம்மாவை வந்து கைது பண்ணுறதுக்கு கைது பண்ண போனாங்க. அதே மாதிரி அகமதுங்கிறவர் தான் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய செயலாளர், அவரை கைது போனாங்க. 2 பேருக்கும் நெஞ்சொலி வந்துட்டு ஒரே டைமில் சொல்லி வச்ச மாதிரி அது எப்படி வருதுன்னு தெரியல. நெஞ்சொலி வந்துட்டு தூத்துக்குடியில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஜாமீனும் கொடுத்து விட்டாங்க. நீங்கள் சொல்லி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்ச மட்டும் தனியார் பள்ளியில் நடந்தது. சல்மா மெட்ரிகுலேஷன் நிர்வாகிகள் எழுதியிருந்தாங்க, தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நெஞ்சொலி வந்ததுன்னு தான் சொன்னாங்களே. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பாதிரி எடுத்து சொன்னார், நாங்கள் போட்ட பிச்சை தான். அதே மாதிரி இது வந்து முஸ்லீம் பள்ளிக்கூடம். முதலமைச்சர் இந்த பிரின்சிபல் வந்து சார்லஸ் ஸ்வீட்டி வந்து கிறிஸ்டின், பொன்சிங் வந்து கிறிஸ்டின், அகமது வந்து செயலாளர், அவர் வந்து முஸ்லீம். பிறகு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இந்த அம்மாட்ட தான் கேட்குறேன், இந்த தர்ம பத்தினிட்டு தான் கேட்குறேன். உங்கள் தொகுதியில் இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வருஷமாக இது நடந்துட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி உங்கள் கட்சியை சேர்ந்த எத்தனை அயோக்கியர்கள் இருக்குது? இந்த இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே திமுக தான். அது முதல்ல ஒரு பாயிண்டை புரிஞ்சுக்கணும், எல்லாமே திமுக தான். இந்த அம்மா வந்து இங்கே வந்து மணிப்பூருக்கு வண்டி ஏறி போய் எதுக்கு மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக ரோட்டில் விட்டுட்டாங்க அப்படி சொல்லி, அது என்ன விட்டாங்க ஏன் விட்டாங்கலாம் வேற கதை. அது இன்னொரு மாநிலத்தில் நடந்த ஒரு விஷயந்தான். இங்கேருந்து வண்டி ஏறி அங்கே போனாங்களா இல்லையா? உங்கள் சொந்த தொகுதியில் நடந்த விஷயம், அதுக்கு ஏன் போகலை? இது என்னுடைய முதல் கேள்வி. 2வது இன்னொரு கேள்வி என்னென்னா, சிஐடி காலனியில் இந்த அம்மா இருக்குது, அண்ணா பல்கலைக்கழகம் வந்து கிண்டியில் இருக்குது. 2க்கும் இடையில எத்தனை கிலோமீட்டர் சார் தொலைவு? இது வரைக்கும் அங்கே போய் எட்டி பார்த்தாங்களா? பார்க்கல. ஆனால் இவங்க சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இப்போ வெளியே வந்து இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கொடுமையை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கொடுக்காராட்சின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். சிறுபான்மையினருக்காக முட்டு கொடுக்கணும், சிறுபான்மையினர் மட்டும் ஓட்டு போட்டு தான் ஒரு முதலமைச்சர் வர்றாருன்னு ஒன்றுமே கிடையாதுல்ல. நம்ம ஓட்டு போட்டதே எதுக்குன்னா சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொண்டு வரோம். நிர்வாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காவல்துறையோட வேலை செய்யணும், ஆசிரியர் வேலை செய்யணும், போக்குவரத்து இன்னும் நிறைய துறைகள்லாம் இருக்குது. அந்த துறைகள்லாம் நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு ஆர்எஸ் பாரதி சொன்னார், நீதிபதியே வந்து எங்கள் கலைஞர் போட்ட பிச்சையில் தான் வந்து இன்னைக்கு பல நீதிபதிகள் அப்படி தான் இருக்காங்க. நீதிபதியில் என்னடா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம நமக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ நம்ம அண்ணாமலை வந்து நம்ம ஏன் பெருமையாக நினைக்கிறோம், அவர் சிங்கம் அண்ணாமலைன்னுட்டு அங்கே பேர் வாங்கினவர், நம்ம ஸ்டேட்டு கூட கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால்டர் தேவாரம், பொன் மாணிக்கவேல், சைலேந்திர பாபு, இப்போ அருண் அப்படின்னு வச்சிங்களேன். இந்த சைலேந்திர பாபு அவருடைய மேலே பயங்கர இமேஜ் எல்லாத்தையும் இருந்துச்சு. வந்ததும் நிச்சயம் இவர் வந்து கலக்க போகிறாரு, இனிமேல் சட்டம் ஒழுங்கலாம் அப்படி நிர்வாகர், இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் பொதுமக்களுடைய எண்ணம் சைலேந்திர பாபுவில் ரொம்ப உயர்வாகவும் இருந்துச்சு. அவர் நிறைய எக்ஸசைஸ்லாம் போட்டு அப்பப்போ வீடியோலாம் காட்டுவார். சரி, குழந்தைகளுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது, அவர் ஒரு நல்ல ரோல் மாடல் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் போய் அங்கே ஒரு சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் லெவலுக்கு அவர் சொன்னதும், இப்போ அவரை பார்த்தாலே அரசு இவரை பார்த்து அவர் என்ன எங்களுக்கு டிஐஜி மாதிரி தெரியுதா, இல்லைன்னா
அது என்ன பதவியில் இருந்தாரோ அதை விடுங்க. நீங்க சொல்ல வேண்டியது இன்னைக்கு வந்து மாவட்ட கோவையில செயலாளர் லெவலுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆமா நீங்க சொல்ல வேண்டியது வந்து கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோயில் அதுக்கப்புறம் வாசல்ல பார்த்தீங்கன்னா இப்போ அருண் சார் மேலே நல்ல இமேஜ் எல்லாரும் வச்சுருந்தோம். என்னடான்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை நல்லா துரிதப்படுத்தி பார்க்குறாரு. ஆஹா, அது வந்த பிறகு தான் அந்த கட்ட பஞ்சாயத்து இவனுங்கெல்லாம் ஒளிஞ்சானுங்க, இந்த ரவுடிசம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகிருக்கு, ரொம்ப உயர்வாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அருண் சார் வந்து இப்படி சொல்லுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்போ இனிமேல் நிர்வாகங்கிறத பற்றி யாருக்குமே அவங்க எந்த தான் நல்ல பொருளை கொண்டாந்து வச்சாலும் டே இதில் 1000 யோசிக்கணும்ண்டு அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுக்கணும், சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுக்கணுங்கிறது இந்த பக்கம் ஒன்று பக்கம் இருந்துச்சு அந்த குண்டு வெடிப்பு விஷயத்தில். இது என்னடானா தான் ஆட்சியில் இப்படி ஒரு விஷயம் தன்னுடைய கட்சிக்காரை மாட்டிக்கிட்டு நடக்கானங்க நல்லா உள்ளது. இந்த சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுக்குறதுங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து தோல் உரிச்சு காட்டினது கிறிஸ்துவ பாதிரி தான் வந்து தோல் உரிச்சு காமிச்சார். இது நீங்கள் முதலமைச்சரானதே நாங்கள் போட்ட பிச்சைன்னுட்டு நடு மீட்டிங்கில் வச்சு அவர் சொன்னார். உண்மையிலே இயேசப்பாவின் அழைக்கே வந்து தாமரை சின்னத்தில் வாக்களிங்கள்னு சொன்னார்னா இயேசு முதலத்துக்கு இவங்களே சிலுவையில் அடிச்சிடுவாங்க. ஓ விஷயத்தை இதெல்லாம் இஸ்ரேலில் வச்சுக்க, இந்தியாவில் அதுவும் பர்டிகுலராக திராவிட நாட்டில் வந்து இதை சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த திராவிட மரபுன்னு பேசுகிறாங்க. முதல்ல இது சொந்தமான சட்டமன்ற கட்டடமானு முதல்ல இவங்களை கேட்கணும். இல்ல மரபடி நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. சட்டமன்றத்தில் இந்தியா முழுக்க உள்ள எல்லா சட்டமன்றங்கள்லையும் வந்து இந்த மாதிரி கவர்னர் உரைங்கிறது கட்டாயம் நடத்தணும். அதுதான் சட்டத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த சட்டத்தின்படி கவர்னர் உரை நிகழ்த்தணும். அந்த உரை நிகழ்த்தி அவருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம்லாம் நிறைவேற்றி பண்ணணும். இது ஒரு காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய சட்ட ரீதியான விஷயம். இதில் மரபுன்னு நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் அதுக்குள்ள சட்டம்னு ஒன்று இருக்குது. மரபை நம்ம கடைபிடிக்க வேண்டியதான். அப்போ சட்டத்தை தூக்கி குப்பையில் போட்டுருவோமா? இவங்க தான் சட்டத்துக்கு வேண்டிய சட்ட போராட்டம்லாம் நடத்தி கடந்த சில நாட்களாகவே அம்பேத்கர் சொல்லும்போது சட்ட இதை தான் புத்தகத்தை தான் கையில் வச்சுட்டு அலைஞ்சாங்க இந்த கும்பல். சட்டப்படி சட்டசபையில் கவர்னர் உரை நிகழ்த்துறதுக்கு முன்னாடி அந்த மாநிலத்தினுடைய அந்த மொழியினுடைய சம்பந்தப்பட்ட பாடலை கண்டிப்பாக பாடணும். தமிழ் தாய் வாழ்த்து இல்லை, இதை கொஞ்சம் நான் இடைமறிக்கிறேன். இப்போ தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்கிறாங்களா, தெலுங்கு தாய் வாழ்த்துன்னு எங்கேயா இருக்கா? கன்னட தாய் வாழ்த்துன்னு இருக்கா? பஞ்சாப் தாய் வாழ்த்து, ஹரியானா தாய் வாழ்த்து, ஹிமாச்சல் பிரதேஷ் வாழ்த்து, இப்படி எங்கேயாவது வங்காளதேச வாழ்த்துன்ட்டு எந்த சட்டமன்றத்தில் பாடுறாங்களான்னு முதல்ல கேளுங்க. அது ஒரு கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்துனா பாடுங்கன்னு சொல்லி நம்ம தமிழகத்தை வச்சு பார்க்கும்போது இருக்குது, நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து இருக்குது, நம்ம பாடுறோம், ரைட், ஏற்றுக்குவோம். ஆனால் சட்டப்படி என்ன சொல்லுது அப்படின்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அதுக்கு பிறகு தேசிய கீதத்தையும் பாடிட்டு தான் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும். அப்படி தான் வந்து சட்டத்தில் இருக்குது. அப்படி அதைத்தான் கவர்னர் வந்து ஃபாலோ பின்பற்றார். அவர் சட்டப்படி நீங்கள் வாங்க நடக்கணும்னு சொல்கிறார். போன வருஷம் இதே மாதிரி இவங்க பண்ணலை. அதாவது இந்த முதல்ல வந்து தேசிய கீதம் பாடப்படவில்லை, வேணுகனி தான் பாடலை. அதனால அவருக்கு அந்த இதை திருப்பி இவங்களுக்கு சொல்லியிருக்காரு, பல தடவை சொல்லியிருக்காரு. இப்போ அப்பாவை போய் சந்திக்கும் போது, சபாநாயகர் அப்பாவை போய் கவர்னரை சந்திக்கும் போது இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் முதல்ல வந்து இந்த பாட்டு இந்த தேசிய கீதம் இசைக்கணும். அதுக்கு பிறகு அதாவது முதல்லன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அது பிறகு தேசிய கீதம் பாடணும். அது பிறகு தான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு பழையபடியும் வந்து நீங்கள் வந்து தேசிய கீதம் பாடணும். இதுதான் சட்டம். இப்படி தான் எழுதி வச்சுருக்காங்க. இந்த சட்டப்படி அதுவும் தேசிய கீதத்துக்கான விதிமுறைகளில் இது இருக்குது. அதனால் அதை கண்டிப்பாக நம்ம பின்பற்றணும். அதை உதாசீனப்படுத்தக்கூடாது சொல்லி அவர் சொல்லி விட்டுருக்காரு, பல தடவை சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்தில் இவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அதுக்கு பிறகு அது நிப்பாட்டணுன்னா அப்பவும் அவர் சொல்லியிருக்காரு, சபாநாயகர்டையும் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர்டையும் சொல்லியிருக்காரு. புரோட்டோக்கால் படி இது கவர்னர் தான் முதல் இடத்துல இருக்கக்கூடியவர். அவர் சொன்னால் முதலமைச்சர் கேட்கணும், அவர் சொன்ன சபாநாயகர் ஏற்றுக்கணும். ஆனால் அவர் கெஞ்சுறாரு, ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, இவங்க கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. கவர்னர் வந்து இதில் என்ன தப்பு பண்ணார்? மரபுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இவங்க. மரபுன்னா என்னது? சட்டம்னா என்ன? சட்டத்தை நாங்கள் வந்து மீறுவோம் அப்படிங்கிற மாதிரி தானே. சட்டத்தை காலில் போட்டு மிதிப்போம், தேசிய கீதத்தை நாங்கள் அவமானப்படுத்துவோம், இழிவுபடுத்துவோம், அதுதானே இவங்களுடைய கொள்கையாக இருக்குது. அதை தான் கவர்னர் தெளிவுபடுத்துகிறார். இல்லை, சட்டப்பேரவையில் சட்டத்தை மீறினது ஒரு முக்கியமாக இப்போ தான் அந்த விழிப்புணர்வு நீங்கள் கவர்னர் எல்லாரும் சேர்ந்து உண்டாக்குறீங்க. அப்படி பார்த்தா கிறிஸ்துவ நாடார்னு இவங்க ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்க சட்டே சட்டத்துக்கு உட்பட்டது கிடையாது. அப்போது அதுக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லையே. நாடார் சங்கங்களில் ஒரு சில சங்கங்கள் சொன்னாங்க கிறிஸ்துவ நாடார்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது, அம்பேத்கர் சட்டப்படியே தப்பு, மிகப்பெரிய தப்பு. அவங்க நம்ம சகோதரர்கள் தான், அவங்க மதம் மாதிரியே கிறிஸ்துவர், ஆனால் நாடார் கிடையாது. அதை எவ்வளவோ தூரத்துக்கு சொல்லிக்கிட்டு போயிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 1000 ஜட்ஜ்மெண்ட் ஆகி கிடக்குது. அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் 110 விதியில் ஓடாதேன்னு சொல்லிட்டு என்னத்தை வேணாலும் நீங்கள் செஞ்சுட்டு போகிறீங்கன்னா அப்போ இது என்ன தனி நாடா? தமிழ்நாடுன்ட்டு ஒரு நாடா? அவன் பிரிட்டிஷ்காரன் அங்கேருந்து காலி பண்ணிட்டு போகிறப்போ இது பிரிஞ்சு நொறுங்கணும்னு சொல்லி இந்தியா நொறுங்கணும்னுட்டு ஆக்கி வச்சுட்டு போனான்.
நீங்க இவங்க தனியா ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி ஒன்று செஞ்சாங்க கருணாநிதி காலத்துல. எடுத்து உடப்பத்தன்னு சொன்ன பிறகுதான் உத்தரவுக்கு போட்டாரு அந்த கொடியை. காஷ்மீர்ல அதே மாதிரி தான் கொடி வச்சுட்டு தெரிஞ்சானுங்க. அந்த ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு அந்த கொடியை தூர போட்டானுங்க. இதே மாதிரி கொடியை வைக்க போறேன், பாட்டு வைக்க போறேன்னு மனோன்மணி சுரேந்தர் பாட்டு ஃபுல்லா பாடிட்டு அதுக்கு சரின்னு சொல்லிட்டு போயிடலாமே. அதில் பாதியை வெட்டி இவளுக்கு ஏத்தாப்புல வச்சுட்டு அதுலேயுமே திகழ் பரதன்ட்டு தானே வருது. அப்போ பாரத நாடு தானே, அதையே ஒத்துக்கணும்ல, அதை ஒத்துக்க மாட்டாங்களாம். அது உண்மையில் இவங்களுடைய இது வந்து சட்டத்தை மீறினதை வந்து மரபுன்றாங்க. இவங்க மரபு. சரி, இதில் இன்னொரு விஷயமா தகவல் ஒன்று இருக்கு. சட்டசபையிலேயே இதே மாதிரி முதல்ல தொடங்கின உடனே வந்து தேசிய கீத தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் தேசிய கீதம், இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு அப்புறம் கவர்னர் உரை எல்லா நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு இறுதியில் வந்து பழையபடியும் வந்து தமிழ் தாய் வாழ்த்தும் பாடி தேசிய கீதம் பாடி முடிச்சிருக்காங்க 91. இல்லை நம்மளே போய் பார்த்தோம். நம்ம கவர்னர் பீஷ்ம நாராயண சிங் அவர் தான் வந்து அன்றைய 91 தமிழகத்தினுடைய கவர்னர். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர். அன்னைக்கு சட்டசபையில் இது நடந்திருக்கு, சட்டசபை குறிப்பில் இது இடம்பெற்றிருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? இது என்ன மரபு? நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு கரெக்டு. கவர்னருடைய நிகழ்ச்சியில் நம்ம 2 நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம். தொடர்ந்து நம்ம 2 பேருமே போயிருக்கோம். ஒன்று கவர்னர் மாளிகையிலே நடந்த நிகழ்ச்சி, இன்னொன்று வந்து ஐஐடி சென்னை மெட்ராஸ் அதில் நடந்த நிகழ்ச்சி. 2லேயுமே இதை தானே பண்ணாங்க. முதலாவது தமிழ் தாய் வாழ்த்து, அதனை தொடர்ந்து உடனே தேசிய கீதம், அதுக்கு பிறகு தான் மற்ற நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. இறுதியில் தமிழ் தேசிய கீதம் பாடி முடித்தாங்க. இதுதானே நடைமுறையில் இருக்குது. இதை பாடுறதுல என்னது? கவர்னரே சொல்லிவிட்டார் சார். பிரேமலதா விஜயகாந்த் கேட்ட மாதிரி கேட்போம். கவர்னர் சொல்லிட்டாரு, பாடுறதும் பாடினதை இவங்க தொண்டை விக்கிக்கிறோமாம்மா இவனுக்கு. இவரா பாட போறாரு? இல்லை திராவிட மரபுன்னு அப்போ எதிர்கட்சி தலைவரை சேலை பிடிச்சி கொடுக்கறது தான் திராவிட மரபுவா? அப்போ மரபு. அப்புறம் மாட்டான் தோட்டத்து மல்லிகை மணக்குன்னு சொல்றாங்க திராவிட மரபு. அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு, இப்படிலாம் சட்டமன்றத்தில் பேசுறதா திராவிட மரபா? மக்களுக்கு ஒரு எம்எல்ஏ பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா உடனே முதல்ல இருந்து தங்கத்தாரகை புரட்சி தலை அப்படி சொல்றதுக்கே ஒரு ஆகும். அந்த சைடு அத்தம்மா இருக்கும்போது இவ இருக்கும்போது இந்த 3ஆம் கலைஞர் அது இவனை உருட்டி தான் சொல்ல வர்றதே எவ்வளோ இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் இருக்கும். அவ்வளோதான் சொல்கிறது தன்னுடைய தொகுதிக்கு தேவையானது. இப்போ நம்மளே போய் ஒரு இதில் போனோம்னா இந்த கலெக்டர்கிட்டே உட்காந்து 1/2 மணி நேரம் பேசி தன்னுடைய கதையை சொல்ல முடியுதா? எப்பா மனு எழுத கொண்டாந்து விடு, நான் முடிச்சுக்கிறேன்ட்டுருவாங்க. ஐயோ இருக்கா எல்லா 236 எம்எல்ஏல பேச விட்டிங்கன்னா 2 வருஷமாக உட்காந்து பேசுவானுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். மீதி எல்லாம் அந்த கலைஞரே 3ஆம் கலைஞரே விடிவெள்ளியே இன்னும் எவ்வளவோ அடைமொழி புதுசாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த சட்டமன்றத்தில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களில் எத்தனை பேர் சொந்த பேரில் இருக்காங்கன்னு அது வேறு யோசிக்கணும். அது முக்கால்வாசி பேர் கண்டிப்பாக இவனுக்கே பேர் வச்சுக்கிட்டானுங்க. கொற்கை வென்றான், பொய் வென்றான், இதெல்லாம் வாயில் வந்தது. வன்னியரசு இப்போ எம்எல்ஏ இல்லை, அதெல்லாம் சொந்த பேரே இருக்காது. வன்னியரசு வந்து நீங்கள் சொன்னதில் ஒரு ஞாபகம் எனக்கு. நாடார் வந்து மதம் மாறினவரை எப்படி கிறிஸ்தவ நாடார்னு இவங்க வந்து சான்றிதழ் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்க. அதே மாதிரி வன்னியரசு மதம் மாறி போயிட்டார். மதம் மாறி போன பிறகு இந்து ஆதி திராவிடர்னு போர் ஜெரி பண்ணி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு தனி தொகுதியில் போய் போட்டியிட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்று போயிட்டார். அது ஒரு பக்கம். தனி தொகுதியில் போட்டியிடனாலே அவங்க எஸ்சி பட்டியலில் இருக்கணும். எஸ்சி பட்டியலில் இருக்கணும்னா இந்துவாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். மதம் மாறிட்டு அது பிறகு போச்சு. அது பிறகு அவங்க வந்து பிசிக்கு போயிடுறாங்க. அப்படிதான் அம்பேத்கர் சட்டத்தில் எழுதி வச்சிருக்காரு. இவங்க அம்பேத்கர்னு அந்த பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் வன்னியரசு இந்த மாதிரி மோசடி பண்ணி, வன்னியரசு மட்டுமா ஆராசா, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய மேயர் பிரியா, மேயர் வந்து பெண்களுக்கு, அதே மாதிரி அது வந்து சென்னை மேயர் பகுதியை வந்து பட்டியலின சமுதாய மக்களுக்காக ஒதுக்கியிருக்கு. இந்த அம்மா மதம் மாறின அம்மா. இவங்க இல்லை, தாத்தா காலத்துலேருந்தே மதம் மாறி போனவங்க. அதனால தான் துணை முதலமைச்சர் சொல்கிறாரு ப்ரௌடு கிறிஸ்டின். இன்னைக்கு இல்லை, நாங்கள் ரொம்ப துரைமுருகன் மேலே பின்னால் ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. வரும்போது அந்த துரைமுருகன் வேற, இந்த துரைமுருகன் வேறங்கிறாரு. இப்போ உண்மையிலே அன்பழகன் பேராசிரியர் அன்பழகன்பாங்க, அவர் பேர் அந்த ராமையான்னு நினைக்கிறேன். இப்போ ராமையான்னு நோட்டீஸ் விட்டால் தான் கரெக்டாக செல்லும். அன்பழகன் அது நான் இல்லைங்கன்னு சொல்லி அனுப்பிடலாம், சட்டப்படி நான் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். பட் கருணாநிதினா அப்போ தஷ்டாமூர்த்தின்னு அனுப்ப வேண்டியிருக்கும். இல்லை, அதெல்லாம் கெசட்டில் மாற்றிட்டாங்கன்னா ஓகே. வை கோபால்சாமி பேரை வைகோன்னு மாற்றிட்டாரு. ஜோசப் விஜய்ங்கிறது என்ன விஜய்னு கெசட்டில் மாற்றலை. அதனால தான் மாற்றலங்கனால தான் அந்த டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஜோசப் விஜய்ங்கிறது அவர் கெசட்டில் மாற்றிட்டாருன்னா அது பிறகு எல்லாரும் விஜய்னே பயன்படுத்த ஆரம்பிச்சு. அவர் உட்காந்துருந்து மரபை பற்றி பேசுகிறாரு. அவருக்கு சட்டமன்றம் என்ன இருக்குது கூகுள் மேப்பை போட்டு தான் வரணும். அவர் எந்த எழுதி கொடுத்து அதை கையெழுத்து போட்டு ஓகேப்பா ட்விட்டர்ல கட்சி நடத்துறாங்க. இவங்கள போய் நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர் சவுக்கிட்டு அடிச்சிட்டாருலாம், நம்ம அண்ணாமலை சவுக்கிட்டு அடிச்சதுனால தான் இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா பெரிய பிரச்சனையானது. அதான் சவுக்கு எடுத்து அடிச்சாரு. இனி என்னன்றதுக்கு செருப்பு கொண்டு அடிப்பான்னு பார்ப்பேன். அவரே ஓட்டு போட்டுட்டு செருப்பு கொண்டு அடிக்கட்டு, அப்பாடா நல்ல வேலையா அறிவு வந்திருக்கிறான்னு நினைக்கலாம். இவ்வளவுதான், இதான் திராவிட கோட்பாடு. அதாவது இதுல பெரிய கொடுமை என்னன்னா, சபாநாயகர் சொல்றாரு, அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வந்து ஒரு கவர்னர் நடக்கலை,
சட்டப்படி இவங்க நடக்கல, பேசிட்டு மரபுன்னு உருட்டிட்டு கிடக்கு. இந்த கும்பல் என்ன சொல்றேன்னா ஒரு கவர்னர் வந்து சட்டப்படி நடக்கலைன்னு சொல்லி அவருக்கு மேல பழிய போடுறாங்க. ஆனா இவங்க தான் சட்டப்படி நடக்கல. பிரபல ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர் என்ன சொல்றாருங்கிறீங்க, கவர்னர் கால் பிடரியில் அடிக்க ஓடி விட்டார். அப்படி உள்ளவரெல்லாம் ஒரு ஊடகவியலாளர் அவரை பார்க்க ஒரு அருவருப்பா இருக்கு ஆக்சுவலா உண்மையில. ஆனா என்னதான் பேசுறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள்ல. ஆனால் ஊடகங்களை வச்சு நல்லா முட்டு கொடுக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி என்ன மாதிரி விமர்சகர்கள் வந்து நிறைய பேர் வரணும். களத்தில் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லுவோம். என்ன செஞ்சிருவானுங்க, நம்ம கருத்தை நம்ம அதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இவங்க இந்த கவர்னர் விஷயங்கிறது அவர் கண்டிப்பாக ஏற்கனவே பல முறை வலியுறுத்திட்டார் உங்ககிட்ட. அதாவது தேசிய கீதம் முதலாவது பாடணுங்கிறத அவர் பல முறை சொல்லிட்டார். இந்த வாட்டி உள்ளே வந்தால் கண்டிப்பாக அவர் கேட்பார். பாடலைன்னா கண்டிப்பாக அவர் வந்து வெளிநடப்பு செய்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னு இவங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரியும். அதை வச்சு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு விஷயத்தை திசை திருப்பி விடுறதுக்கு இதை பயன்படுத்தும் நினைச்சாங்க. கரெக்டாக அவரும் அதே மாதிரி சொல்லிட்டாரு. உடனே வெளிநடப்பு பண்ணிட்டாரு. இப்போ உடனே கவர்னரை கண்டித்து போராட்டம். இன்னைக்கு கனிமொழியிலேருந்து காணாமல் போன அத்தனை பேரும் தெருவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இதை காசு கொடுத்தா கூட்டு வந்திருப்பாங்க. இது விட என்ன போகிற அப்படியே இயல்பாக வந்து பொதுமக்கள்லாம் கொந்தளிச்சு ஆளுநரே வருவான். திமுக காரன் வரணும்னால அவனுக்கு கையில் காசு கொடுத்து 2 கோட்டரை கொடுத்தா தானே வருவான். வந்து பிரியாணி எல்லாம் கொடுத்தா அப்போ இன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் இந்த போராட்டத்துக்கு எவ்வளோ செலவுன்னு கேளுங்க, எத்தனை கோடின்னுட்டு கனிமொழிகிட்ட தான் கேட்கணும். அவ்வளோதான். ஆமாம், அந்த அம்மா இப்போ தான் நானும் இருக்கேன். இப்போ ஏற்ற பாட்டி நம்ம ஆளு அண்ணன் வீக்காக இருக்காரு. இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையில் வந்து திருமாவளவன் முதலாவது வந்து இதுக்கு போராட்டம்லாம் வந்து இது நோட்டீஸ், அதாவது ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க. நேற்று பத்திரிகைலாம் வந்துச்சு. பாலாஜி போய் கொடுக்க சபாநாயகர் கொடுத்துட்டாருன்னு வேற காலையில் பத்திரிகை. முதல்ல தாழ்த்தப்பட்டவருக்கு வந்த நிதியை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கல்ல 4000 கோடி. அதை எதிர்த்து முதல்ல அவனோட அவர் தான் கூட்டணி தர்மம் இருக்கு, தர்மம் அது அப்ப தாழ்த்தப்பட்டவரோட பிரதிநிதி நான் இல்லைன்னு சொல்லிட்டு போ. நான் தான் அவங்களுக்கு தெரியும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தெரியும், பட்டியலின சமுதாய மக்களுக்கு தெரியும். இது ஒரு எத்துவாளி ஏமாத்திட்டு தெரிஞ்சு கக்கன் இல்லாம அந்த ரெட்டமலை சீனிவாசன் இல்லாததான் இங்க உள்ளவங்க தலைவர்கள். நாக்பூர்ல இருக்கக்கூடிய அம்பேத்கரை கொண்டாந்து எங்கெங்க சிலை வைக்காங்களோ, இப்போ நம்ம கார்ல போறப்பமே எங்கெங்க அம்பேத்கர் சிலை, ஓஹோ இது அந்த ஏரியா போல இருக்கு, நீங்க நல்லா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி காட்டி கொடுக்காங்க மாதிரி. அதே மாதிரி அந்த ஏரியாவில் பாருங்க, வம்புக்குன்னு ஒரு 4-5 ஸ்பீடு பிரேக்கரை போட்டு வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டோம்னா எங்களுக்கு அதில் ஆபத்தான். என்ன ஆபத்துன்னு ஒன்றும் புரியலை. நம்ம அவங்கள சகோதரர்களாக பற்றி இவ்வளோ நாளாக இன்னும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு வந்த மாதிரியும், திருமாவளவன் வந்து தான் இன்றைக்கி காப்பாற்றி அவ்வளோ பேர் வச்சிருக்க மாதிரியும். அவையா சகோதரன் அவனுக்கு கொண்டுனா நாங்கள் தான் முதல்ல வருவோம். நிச்சயம் திருமாவளவன் வர முடியாது சார். திருமாவளவன் தலையெடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கங்கே அந்த சமுதாயத்துக்கு இடையில இருந்து ஏற்றத்தாழ்வுகள், அந்த முரண்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி அப்படியே ஒரு நல்ல அழகான சுமூத்தான ஒரு இதுக்கு நோக்கி நகர்ந்தது. அருந்ததிர சமுதாயத்துக்கு வரி கொடுக்குறோம், நம்ம நாவித சமுதாயத்துக்கு வரி கொடுக்குறோம் நம்ம எங்கள் ஊர்களெல்லாம். இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ஒரு வரியை போட்டு கொடுப்பாங்க ஊரில் இருந்து, ஊர்காசு. இப்போ இவர் வந்து தான் அதை வெறியை ஏற்றி விட்டு அது ரெண்டுக்கு பகையை வளர்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான். திருமாவளவன் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு விட்டு அவ்வளோ பேர் ஃபுல்லாக எங்களை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தான் அந்த காலேஜ் வச்சு நடத்தட்டும். எத்தனை எம்பிபிஎஸ் டாக்டரை திருமாவளவன் உருவாக்கினார், எத்தனை ஐபிஎஸ் உருவாக்கினார், எத்தனை ஐஏஎஸ் உருவாக்கினார், அதை சொல்லுங்க. கொடி பிடிக்க யார் வருவா? ரவுடிகளை உருவாக்கியிருக்காரு. ஆமாம், அடங்க மறு, அத்து மீறு, அவ்வளோதான், திமிரி எழு, திருப்பி அடி, கவுண்டனை விட்டு சட்டசபையில் போய் பேச சொல்லுங்க. அவருங்க அடங்க மறுப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட பேச சொல்லுங்க, முதலமைச்சர்கிட்ட பேச சொல்லுங்க. அடங்க அங்கே மறுக்க மாட்டாங்க, அடங்க ஒட்டிக்காக இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துருந்து. இந்த டோல்கேட்டு வேல்முருகன் இருக்காங்க, அந்த டோல்கேட் வேல்முருகன் இன்னமும் எப்போ பயங்கரமாக ரோசம் வந்துருச்சு. அவருடைய தொகுதி மக்களுக்காக உயிரை கொடுத்து பேசுகிறாரா, உண்மையில ரொம்ப நல்ல போல இருக்குன்னு நினச்சேன். கவர்னர் எடுத்து சவுண்ட் விட்டு கொடுக்காந்துருக்காரு. அங்க உட்காந்து வின்னர் படத்துல வரும்ல, வின்னர் படத்துல வரும்ல, வெளியே நாய் குலைக்கும்ல, தம்பி அங்க என்ன சத்தம், பிஸ்கட் தீந்து போச்சுன்னு. அதான் தீந்து போச்சு, இப்ப பிஸ்கட் கேக்குறாங்க, இப்ப கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நேற்று வந்து கவர்னரை திட்டிட்டு அப்போ மாசம் கரெக்டா டேட் படி கொடுக்கணும். அது நீங்க வந்து அந்த இது எலும்பு துண்டை கரெக்டா போடணும்ல, போடாம கையில வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிறகு கோவம் வராது. இப்போ 4 லட்சத்து சில்லற கோடி அவங்க எடப்பாடி விட்டுட்டு போகும்போது கடன் இருந்துச்சு. இன்னைக்கு அப்போ 8 லட்சம் கோடி, 570 இருந்துச்சு. அன்னைக்கு எவ்வளோ 9 லட்சம் கோடியை நோக்கி 4 லட்சம் கோடிக்கு இப்போ என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல கணக்கு கேட்போம். பொதுமக்களாக சேர்ந்து ஒரு கணக்கு கேட்டோம்னா இவங்க 4000 கோடிக்கே கணக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுக்கு இல்லை 4 லட்சம் கோடி இல்லை. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இந்த தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்துச்சு. அவன் வெள்ளம் வந்ததையும் மட்டும் மக்களுக்கு வேக கொண்டாட்டம் ஆயிடுச்சு. யாருக்கு? அரசியல்வாதிகளுக்கு. மக்கள் சீரழிஞ்சு கிடக்கான். எனக்கு 10,000 கோடி கொடு, சரி எத்தனை குளம் உடஞ்சிடான்னா அது பெப்பன்னு தான் பார்த்தா தான் தெரியுச்சு. அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து ஹெலிகாப்டரில் 4 சுற்றி வச்சுட்டு 430 குளம் உடஞ்சி வச்சு, ஒன்றை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இத்தனை குளம் உண்டு, எல்லா டீட்டெயிலும் அந்த அம்மா எடுத்து கொடுச்சு.
அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, ஓஹோ இவ்வளோ டீட்டெயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. இல்லை, கிராம நத்தம் அப்படிங்கிறத வந்து வேற கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்டுக்கு மாற்றணுனாலே அது பார்லிமெண்ட் வரைக்கும் போகணுமா. இது இங்கே உள்ளவங்களுக்கே தெரியாது. யூடிஆர் சர்வே நடக்கும்போது, கருணாநிதி பீரியடில் நடக்கும்போது அந்த சர்வேல நிறைய குளறுபடி அரசு ஊழியர்கள் வச்சு பண்ண சொன்னாங்களாம். பண்ணிட்டாராம். பண்ணிட்டு ஏன் ஐயா இப்படி பண்ணுறோம், இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களான்னு அந்த காலத்தில் ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு அரசு ஊழியர், அப்போ உண்மையிலே மக்களுக்குன்னு வேலை வாக்குன்னு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த ஆள் கேட்டான். கேட்டதான், இப்போ பேர் அவன் பாட்டு நம்ம பாட்டு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அவன் பாட்டு போய் மம்டி பிடிச்சி வேலை பார்க்க போயிடுவான். அவனுக்கு நம்ம இடத்துல ஒரு 2 பஞ்சாயத்து இருந்துன்னா தான் ஐயான்னு ஓடிடுவான். வான்ட்ட ஒரு 100 வாங்கிக்கலாம். நீ கடைசியில் இது பெரிய பஞ்சாயத்து ஆகி வரும்போது 4 லட்சத்தில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே நம்பரை ஃபுல்லாக குழப்படி பண்ணாங்களாம். நிறைய புறம்போக்குகளெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஹெச்ஆர்என்சி லேண்டெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறது. இன்றைக்கி பாருங்கள், ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணி வரும்போது ஹவுசிங் போர்டு உள்ள இடம்னு காட்டுது. சில இடத்த ஹவுசிங் போர்டில் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பட்டா கொடுத்து அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கான். அது செல்லாதான். இப்போ யூஎல்சி லேண்டுன்னு அர்பன் லேண்ட் சீலிங்கில் வந்து இந்திரா காந்தி பீரியடில் வந்து கொண்டாந்தாங்க. உடனே இவர் உட்காந்தது ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, ஹவுசிங் போர்டு எல்லாத்தையும் மாற்றி விட்டு டாப் சீக்ரெட்டாகவே இது போயிட்டு இருந்திருக்கு. மக்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து அப்ரூவலில் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்க ஹவுசிங் போர்டில் உள்ளவன் அவன் கொடுக்க மாட்டான்மா. அவன் என்ன சொல்லிதான், இன்னும் ஒரு 6 மாதம் போகிறங்க அமைச்சர் வந்து அதை எக்ஸம்ஷன் கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆக ஆக இவங்க இப்போ பார்த்திங்கன்னா 4 மாதம் தான் 4 மாவட்டத்துக்கு மட்டும், விழுப்புரம், ராணிப்பேட்டை, இன்னும் திருப்பத்தூர், ஏதோ ஒரு 4 மாவட்டத்துக்கு மட்டும் சோதனை அடிப்படையில் ஒரு இது மட்டும் டிஜிட்டலைஸ் பண்ணி விட்ருக்கோம். நீங்கள் இந்த ஆப்பில் போய் இப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வீட்டில் எத்தனை தென்னை மரம் இருக்குது, எத்தனை மாமரம் இருக்குங்க, அது முதற்கொண்டு பார்த்துடலாம் கூகுளில். அவ்வளோ ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி உள்ளது. இதை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாலே குஜராத்து, மகாராஷ்டிராலெல்லாம் பண்ணிட்டாங்களாம். இவங்க எதுனாலும் ஒன்று குஜராத்தை பாரு அங்கே பாரு தான் சொல்லுவாங்க. அது வந்து வேற எதுக்காக சொல்லிக்கிட்டே இவ்வளோ இப்படிலாம் கொண்டு வந்துட்டா உங்களுக்கு வந்து அந்த ஹேட்ச்மெண்ட் கரெக்டாக காட்டுது. இது ஹெச்ஆர்என்சி இடம்னுட்டு அது உள்ள எவ்வளோ என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது முதற்கொண்டு அவன்கிட்ட காட்டுது. ஹவுசிங் நம்ம விஓட்ட உள்ள ஆப்பில் கரெக்டாக காட்டுது. அதுமாதிரி நீங்கள் வந்து உட்காந்துருந்து எனக்கு 12 தென்னை மரம் போயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவான் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி நிறைய இப்போ வந்து இப்போ என்னுடைய நண்பர்களே அப்ரூவல் விஷயத்தில் நிறைய மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக கூட ஒரு அப்ரூவலுக்கு போயிருந்தோம், ஆன்லைன்லன்னு சொல்லிட்டாங்க. சரி ரெண்டு ஆன்லைனில் போட்டு நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு அது செல்லாதுன்ட்டு இவன் ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்கான் எங்களுக்கு. ஏன்னா அது வந்து ஏரி எவ்வளோ தூரத்தில் இருக்குதான் அது இருக்குன்னுட்டு இவர் ஒன்று என்னையே அது திடீர்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன். அப்ரூவல் கொடுத்தது நான் அவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கேன், இதெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் அப்போ அப்ளை பண்ணீங்களா, அதுக்கு நாங்கள் இப்போ தான் பதில் தரோம். நல்ல வேலை 2 ஜென்மம் கழிச்சு கொடுக்காம விட்டாங்க. அப்போ இதுதையா சொல்லும், நீ லேட்டஸ்ட்டாக வந்ததுனையா சொல்லு, அப்போ நீ ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கே, அப்போ நாங்கள் என்ன காசை திருப்பி கொடுன்னு கேட்டேன். இல்லைன்னா உன் மேலே கோர்ட்டுக்கு போகிறேன்னா, சார் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதுக்கிடையில் இது வந்திருந்தது, நீங்கள் என்கிட்ட சொல்லிவிட்டு அதில் போடணுமா, இவன்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா? எங்கே அது அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு இவங்க பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அது அவங்க வேலை கிடையாது. தான் தப்பிச்சிக்க கூடாது, ஆனால் லஞ்சம் வாங்கணும். புரியுதுங்களா? அதில் வந்து நம்ம நாளை பின்ன ஏதாவது ஒரு பஞ்சாயத்து தப்பிச்சுன்னு வச்சுங்களேன், நான் அன்னைக்கே ரிஜெக்டட்னு கொடுத்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன்னா அப்படி இப்படி தப்பிச்சிக்கலாம். இங்கிட்ட வந்து இப்போ ஆன்லைனில் போனாலும் அவனுக்கு பொட்டி வராமல் போச்சே, நீ ரிஜெக்டட்னு போட்டால் நான் துண்டக்கடன் துணியக்கடன் அவன்கிட்ட ஓடி போய் நிற்பேன். அது நீங்கள் அது தப்புங்க இது தப்புங்கன்னு ஏதாவது துட்டு வாங்கலான்னு பார்த்துருப்பான். ஆன்லைனில் நான் பக்காவாக அப்ளை பண்ணியிருக்கேன், என்னென்னாலும் செலான்ஸ் எடுத்து காமிச்சதளவு அப்படியா சார்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். இதே மாதிரி தான் அரசு ஊழியர்களும் இருக்காங்க. பொதுமக்களுக்காக எந்த மூலை முடுக்கிலையும் நான் போய் வேலை பார்க்க தயார் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல எழுதி கையெழுத்து போட்டு தான் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு அரசு ஊழியராக வராங்க. ஏன் அங்கே கன்னியாகுமரியில் இருக்கவங்க தருமபுரியில் மாற்றி விடுங்களேன் பார்ப்போம். 5 லட்ச ரூபா மினிஸ்டரை கொடுத்து அதே எடுத்து உடையத்துரும். இவர் வந்து உடல் பொருள் ஆவின்னு வந்து அதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். ஆமாம், இல்லை அரசு ஊழியர்களும் சில விஷயம் சில பேர் சில பெர்சன்ட் அதில் பெர்சன்டேஜ் இப்போ கொஞ்சம் கூடிகிட்டே இருக்குது. சுயநலமாக இருந்துக்கிட்டு நம்ம மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கோம். முந்தா நாள் நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு மருந்தாளர் வந்து டாக்டரோட சீட்டை பார்த்து இப்படி கவுண்டரோடு அவர்கிட்ட மூஞ்சல் எறிதா மாதிரி போடுவார். மாத்திரை தூக்கி ஒரு கையில் கொடு அப்படின்னு கேட்குறான் அந்த பேஷண்ட். நான் கையை நீட்டிக்கிட்டே இருக்கல, என் கையில் வைக்க வேண்டியதுனே, அப்படி தூக்கி போடுறேன் அப்படின்ட்டு அவன் கேட்குறான். திருப்பி இவர் என்னமோ ஓனர் மாதிரியும் உள்ளே உட்காந்துருக்க கிளார்க் இவன் பிச்சை எடுக்க இவன்ட்டு அவன் வேலை பார்க்கான். முதலாளி வந்து வெளியே நிற்கிறான். நீ தொழிலாளி, நீ ஒழுங்காக எடுத்து கொடுத்து கொடுக்குற வரி பணத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி வேணா சொல்லலாம். ஐயா இதை காலையில் சாப்பிடுங்க, இதை நைட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னான்னா இவன் மனுஷன்னு சொல்லலாம். இந்த நாய்க்கெல்லாம் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு வேலைக்கு நம்ம வரி பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு என்னமோ இவர் என்ன நீங்கள் உண்மையில சொல்கிறேங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸில் நிறைய பேருக்கு அந்த காமன் சென்ஸ் வந்து இழுக்க மாட்டேங்க. பப்ளிக் எப்படி டீல் பண்ணணும் எப்படி வரும்?
பணம் நானே 20 லட்சம் கொடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த 20 லட்சம் சம்பாதிக்கிறது முடியும். நான் பணம் 20 லட்ச ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கேன் வேலை, அவ்வளவுதான். ஆனா நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் உண்மையிலே நானே பிரைஸ் பண்ணி நானே நிறைய விஷயங்கள்ல நம்ம போய் அவங்கள பாராட்டி இது பண்ணுவோம். இது இப்படி இருக்காங்களேன்னு வருத்தப்பட வேண்டியிருக்கு. சரி, இன்னொரு தகவல் இன்னைக்கு லேட்டஸ்டா தமிழ்நாட்டில் வந்து கடந்த சில நாட்களாக கம்யூனிஸ்டுக்காரனு கூட போராட்டம் நடத்துக்கு அனுமதி கொடுக்கல. அப்புறம் கனிமொழிக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தீங்க? எங்க உண்மையிலேயே சித்தாந்தம் உள்ள கட்சிங்கிறது வந்து 2 தான். அதில் கம்யூனிஸ்ட் உண்மையிலே சித்தாந்தம் உள்ள போயிருக்க. ஆனால் இப்படி துட்டுக்கு இவ்வளவு அடிமாடா போவானுங்கன்னு சித்தாந்தம் உள்ளேன்னு சொல்லி 25 கோடி ரூபாய்க்கு வித்து விட்டாங்களே கட்சி, அடக வச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்காரனை இப்போ யாருமே மதிக்கிறது கிடையாது. இப்போ எந்த கூட்டணியில் இனி ரொம்ப பிரைஸ் கம்மியாக தான் போகும். சரி, அடுத்து இன்னொரு இது, சென்னை மாநகர மேயர் வந்து பிரியா வந்து இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, போஸ்டர்லாம் ஒட்ட விடாது, ஒட்டினா ஃபைன் போடுன்னு சொல்லி. சென்னை அப்படியா? அடுத்த வாரம் வேணா சுற்றி பார்ப்போம். பிரியாவுக்கு தான் முதல்ல ஒட்டி இல்லை, பிரியாவுக்கு தான் ஒட்டியிருப்பாங்க. மேயர் பிரியா இதை அறிவித்த பிரியா அவர்கள். இது 2 விஷயம். ஒன்று வந்து ஏன் இந்த இது திடீர்னு இந்த மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டக்கூடாதுன்னு வருது, யார் அந்த சார் அப்படிங்கிறது பெரிய போஸ்டர் ஒட்டி பெருசாயிட்டோம். இல்லை, இது அறிவித்த மேயர் பிரியாவுக்கு நன்றி, அவன் பக்கத்தில் வீட்டுக்காரன்னு ஒட்டியிருப்பான் பாருங்கள. இல்லைங்க, கம்யூனிஸ்டுக்காரன் டாபிக்கு வந்தீங்க. கம்யூனிஸ்டுக்காரனை சாம்சங் போராட்டத்தில் போராட விட்டீங்களா? தொடப்பத்தை கிட்ட அடிச்சு வெளியே எழுப்பி விட்டீங்க. கண்டுக்காத மச்சான், நான் அங்கிட்ட அப்படி தான் போட வேண்டியிருக்கோம், இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போல் சொல்ல முடியாது, வக்கிட்டு முதலாளிகள்லாம் ஒரு கம்பெனி காலி பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு. தமிழ்நாடு பிறகு போக்குவரத்து ஊழியர்களுக்கு கவர்மெண்ட் ஊழியர்னாலே அவர் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்தால் தான் அவருக்கு பெரிய மரியாதைங்க மாதிரி இருப்பாங்க எல்லாருமே. போக்குவரத்து ஊழியர் ரிட்டையர்ட் ஆகி ஒரு வேலுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கல. பாவமாக இருக்கு அவங்களெல்லாம் பார்க்க. முன்னால் என்ன தினாவட்டம் வண்டி ஓட்டுவாங்க, அவர் அரசு ஊழியர். தெரியும், என் குடும்பத்தில் 2 பேர் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. ஒன்று வந்து சித்தி மகா, எனக்கு அக்கா. அவங்க ரிட்டையர்ட் ஆகி போகும்போது கடைசியில் அவங்க கடைசி மாதம் சம்பளம் மட்டும்தான். இன்னொருத்தர் ஒரு அத்தான் எனக்கு முறைக்கு ஆரம்பம் பண்ணி பேர் இறந்து போயிட்டார். அவர் ரிட்டையர்ட் ஆகி 1 வருஷமா 2 வருஷமா வச்சுது. எந்த பண பலனும் அவர் வாங்கவே இல்லை, கொடுத்தா தானே. பாவங்க, அதெல்லாம் பாவம். இதெல்லாம் இவங்க ரொம்ப பாவம் பண்ணுறாங்க. ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்க வந்து ஏதாவது பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யலாம், ஏதாவது ஒரு இதை பண்ணலான்னு நினைப்பாங்கல்ல. அவங்க போன ஆட்சியில் போராட்டம் பண்ணும்போது முதலாக போய் நின்னது நம்மளால ஸ்டாலின் தான். உனக்கு இதாக சரி பண்ணிடுது, இது ரெடி பண்ணிடுது, அது எல்லாத்துக்கும் சரி சொன்னார். அப்புறம் அது போக எக்ஸ்ட்ரா வர உங்களுக்கு கல்வி கடன் ரத்து, அது ரத்து, இது ரத்துன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்போ எதுவுமே கிடையாது. இந்த நிர்பயா திட்டத்தில் வந்து பெண் பாதுகாப்புக்குன்னு கொடுத்த காசை கொண்டு போய் லிப்ஸ்டிக் வச்ச பஸ் அடிச்சு மகளிர் விடியல் பேருந்துன்னு போட்டு விட்டானுங்க. ரைட்டு, மெட்ரோ ரயில்காரன் அங்கே காத்தாடுதுன்னு சொல்லி திட்டி விட்டான். நீ மகளிருக்கு மட்டும் தனியாக பஸ் விட்டு நீ நிர்பயா பணத்தை யூஸ் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. எல்லா பஸ்ஸையும் நீ வெள்ளை போர்டு ஆக்கி கூட்டுற மாதிரி ஆக்கிட்டு உன் காசை நிர்பயா பண்ணுறதுக்கு இதில் காலி பண்ணனா அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாதிரி தான் நடக்கும். அங்கே காம்பவுண்டாவில் கேர்ள்ஸ் படிக்கிற காலேஜ்னா தான் காம்பவுண்டாவில் ஹைட்டு ஏற்றி கட்டணும், உனக்கு ப்ரொடெக்ஷன் அவ்வளோ கொடுக்கணும். நிர்பயா ஃபண்டை ஃபுல்லாக காலி பண்ணி விட்டானுங்க இதில் போட்டு. இப்போ அப்புறம் மெட்ரோ ரயிலில் எனக்கு 3வது ஸ்கீம் கொடு, 5வது ஸ்கீம் கொடு, எனக்கு அங்கிட்டு கொடு, அதுக்கு காசு வரல. என்னமோ இல்லை, இவங்க பூத பணம் தானே கேட்குறாங்க. மோடி கிட்ட கேட்குறதே ஒன்று தான் கேட்குறாங்க, பணம். 35,000 கோடி கொடுங்க, 25,000 கோடி கொடுங்க. எதுக்குன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்க. பணம் வந்து அது கூட நம்ம சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டுருவாங்க, இனி இந்திய ரூபாயெல்லாம் நாங்களே அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட தாங்க தீர்மானம் போட்டுட்டு நாங்கள் ராணுவ இது அனுப்பிச்சுடுவோம்னு சொல்லிட்டு இவங்களை அடிக்க விட்டாங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலரும் ஒவ்வொரு கலரில் அடிச்சு விட்ருப்பான். ப்ளூ கலரில் வந்து அடிச்சு விட்ருப்பான், பச்சை கலரில் வந்து அடிச்சு விட்ருப்பான். அதுவுமே உருப்படியாக செய்ய தெரியாது. இதில் பெரிய நாலேஜ். சரி, இப்போ வந்து பொங்கல் நெருங்கி வருது, பொங்கலுக்கு 1000 ரூபா பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களாமே. அது சொல்லத்தானே செய்யுங்க, இவங்கிட்ட எங்கே ரூபா இருக்குங்க. இல்லை, 5000 ரூபா கொடுக்க சொன்னாங்க. 2025 2500 ரூபா எடப்பாடி பழனிசாமி கொடுத்த போது 2500 + 1500 5000 கணக்கு விஞ்ஞானியா பேசுறாரு. எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கணித மேதை தான் முதலமைச்சரை வச்சு ராமானுஜருக்கு அடுத்தபடியா இவர் தான், அவர் தான் முதலமைச்சரை வச்சிருக்கேன். அவரு இப்ப தேசிய கீதத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கிறார். இப்போ 2500 - 1500 0. எங்க கணக்கு அதாங்க, திராவிட கணக்கு. திராவிட கணக்கு என்னன்னா, உங்களுக்கு எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு ரூபா கொடுப்போம், நீங்க போய் நச்சுன்னுட்டு அந்த உதயசீரன் ஒரு குத்திடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை விட ஒருத்தர் கூட கொடுத்தாங்க, அவனுக்கு குத்துவானுங்க நம்மளுக்கு. இல்லை, மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. நினைக்கிற மாதிரி பழைய காலம் மாதிரியே நடக்கும்னு இனிமேல் எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் நம்ம கடைசியில் வந்து அந்த 1.5 GB நன்றி அப்படின்னு எல்லாரும் அதை அம்பானிக்கு தான் சொல்லணும். ஆமாம், இப்போ டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா நான் கிண்டல் பண்ணாங்க. கரெக்டு. இல்லை, டிமானிட்டைசேஷன் அறிவிச்சதும் ஐயோ அம்மானுட்டு எல்லாரும் கதறானுங்க. பாருங்கள், ஆதார் கார்டை என்க்ளோஸ் பண்ணார். ஐயோ அம்மா, என்னுடைய தனி மனித சுதந்திரம் போயிடுச்சுடா அப்படின்னானுங்க. அதுக்கடுத்து ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நீ பேங்கில் போய் ஓப்பன் பண்ணுறான்னானுங்க. 15 லட்சம் வரப்போது அவ்வளோ பேரும் போய் ஓப்பன் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட்டை. இன்றைக்கி அவன் திட்டங்களுக்கு அங்கங்கே ரூபா கொடுக்கறனால
எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆகுது. அரசு ஊழியர்களுக்கும் லஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. இவன் மாவட்ட செயலாளர்கிட்ட போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு கையை கட்டி நிற்க வேண்டியதே இல்லை. விஓட்டையும் போயிட்டு எதுக்கு வேண்டிய போய் நிற்க வேண்டியது இல்லை. நீட்டாக போய் சேருதுன்னு இருந்தால் அதனால தான் மோடி மொழிகங்க. ஆமாம், அதான் உண்மை. உண்மையிலே கம்யூனிஸ்ட் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை செஞ்சது மோடி தான். கம்யூனிஸ்டுக்காரன் உண்மையிலே ஆட்சியில் இன்றைக்கி நாளைக்கு இந்தியாவுக்கு கொடுத்துருந்தாலும் பாதிய சீனாக்களி கொடுத்துருவான்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஏழைகளுக்கும் போய் சேர்ந்த பாட்டாளிக்கும் போய் சேர வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி வந்த பிறகு தான் அதெல்லாம் போய் சேர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி மோடி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. உண்மையிலே சொல்கிறேன், அரசியல் விமர்சகர்னு செந்தில் சீப்பு செந்தில் அவன் ஜீவா என்னெல்லாமோ ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் ஊரில் சலூன் கடையில் இருக்க மனோகர் தான் சிறந்த அரசியல் விமர்சகர். ஒரு விமர்சகர் கொண்டவர். அது மாதிரி எங்கள் ஊரில் காலையில் இருக்க டீ கடை சுந்தரராஜன் கடை தான் அருமையான அரசியல் கூடம். அங்கே உட்காந்துருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. பெஞ்சு தான். ஆமாம், அந்த டீ கடை பெஞ்சுக்கு அண்ணாமலை இப்போ படிப்படியாக போய் சேர்ந்துட்டார். ஆனால் டீ கடை பெஞ்சில் இப்போ உஷாராக என்ன பண்ணுறாங்கன்னா அதில் திமுக பாடல்களும் அதுவுமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை போய் வேண்டாம் காலையிலேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காதுன்னுட்டு அதை கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஆனால் நிறைய இடங்களில் இப்போ அண்ணாமலை போய் சேர்ந்துட்டார். ஆனால் இனி அண்ணாமலையுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பெஸ்ட்டாக தெரியணும். இது கர்நாடகாவில் அவர் பண்ண புரட்சி வந்து இங்கேயும் வரணும்னு நம்மளாம் ஆசைப்படுறோம். ஒரு நல்ல ஆஃபீஸர் இருந்தால் நம்மளை நல்லா நிர்வாகம் பண்ணுவார். இப்போது 2 பேர் ஒரு இடத்துக்கு போகிறதுன்னா அது ஒரு மேனேஜபிளாக இருக்கும். ஆனால் ஒரு கூட்டமாக போனீங்கன்னா அவங்கள மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஆளுக்கு ஒரு சித்தாந்தத்தில் ஆளுக்கு ஒரு ரூட்டை நிற்பாங்க. ஒரு டூரே போனீங்கன்னா கூட அப்படி இருக்கும்போது ஒரு கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் ஷெடியூல் பண்ணி கரெக்டாக சொல்லும்போது தான் அந்த டூர் கரெக்டாக வரும். அதுமாரி அந்த ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் இருந்தார்னா நிச்சயம் சட்டம் ஒழுங்கு முதல்ல ஒழுங்காக இருந்தாலே எல்லாமே நல்லாவே வந்துடும். வரக்கூடிய 2026 இது கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம நம்புவோம். அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆவார்னு நம்ம நம்புவோம். ஆமாம், மீண்டும் சாக்கா வச்சு இப்போ அண்ணாமலையை கார்னர் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இவனெல்லாம் கொண்டாந்து உருட்டி இந்த மாரிதாசை எல்லாரும் சேர்ந்து ஒரு பயங்கரமாக உருட்டுறாங்க. அது தேவையில்லாது. அவங்க ஏற்கனவே பேசிக்காகவே அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க அகிலா மேடம் வந்து ஏற்கனவே அவங்க சொன்னது. அப்புறம் அது போக அவரை பேட்டியில் சொல்லியிருப்பார், என்னை விட என் வீட்டம்மா வந்து நிறைய சேலரி வாங்குறாங்க. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். இவங்க வந்து அகிலா, அதாவது அகிலா அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் இவங்கெல்லாம் ஐஐஎம் லக்னோ படிப்பில் டாப் லெவல். இல்லை, அப்போ 2 பேருமே வசதியான குடும்பம். இல்லை, இவர் அப்போ போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது 300 சம்பளத்தில் 10 வருஷத்துக்கு இவர் போலீஸ் ஆஃபீஸராக 9.5 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கு பிறகு 2 வருஷம் ஊரில் இருந்து இந்த நிறைய சோசியல் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. வி லீடு த நேஷன் இதெல்லாம் பண்ணி நிறைய காலேஜுகள்லாம் போயிருக்காரு. அந்த நேரங்கள்லாம் அந்த அம்மா 10 வருஷத்துக்கு மேலே அந்த தொழில் தான் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு அதுக்கு அந்த தொழிலை தான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. தொழில் அதிபராக இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு 4 ஏக்கர் இடம் வாங்க வந்து கையில் துட்டு அவங்க சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது சட்டத்தை விளைச்சாங்க, முறைகேடு பண்ணுனாங்கன்னு சொன்னால் அது திமுக காரனே அதுக்கு தானே அலையிறான். சரி, கலைஞர் டிவி ஓனர் யாருங்க? அதான் என்ன படிச்சிருக்காங்க? என்ன படிச்சிருக்காங்க? கையெழுத்து சொல்கிறாங்களா? ஆமாம், கையெழுத்து போட தெரியுமா? இல்லை, அவங்கள்ட்ட இந்த கோடியை முதல்ல எண்ணி கட்ட சொல்லுமா, இதில் எத்தனை பூஜ்ஜியம் வரும்னு கேட்கட்டா சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு என்ன சொல்லுங்க? சும்மா தேவையில்லாத விஷயங்கள்ல போட்டுட்டு அவர் மேலே கெட்ட பேரை உண்டாக்கி கொடுக்காங்களாம். அப்பா நம்ப வைக்கிறாங்களாம். ஆமாம், நம்ப. அதுக்கு மாரிதாஸ் உடனே போகலாமா? திமுக காரன் தான் இதை பண்ணிட்டு நடப்பா. அது மாரிதாஸ் பண்ணும்போது தானே வருத்தமா இருக்கு. தேசியவாதி அவர் இப்படி பேசுறாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. தேசியவாதி இப்படி பேசலாமா? அதனால தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இவருக்கு அண்ணாமலையுடைய அத்தான் வந்து நோட்டீஸ் அனுப்பி 1 கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அவருக்கு ஒரு சம்மனம் வரல, எனக்கு எதுவும் வரல. சிவகுமாருக்கு பேருக்கு எந்த சம்மனம் போகல, எந்த ரைடும் நடக்கல, எதுவுமே நடக்கல. நீங்கள் எப்படி எனக்கு வந்து நான் கருப்பு பணத்தை மாற்றினேன், எனக்கு ரைடு வந்துச்சு அப்படின்னு சொல்லி எப்படி செய்தி வாசித்தீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ நோட்டீஸ். மாரிதாஸ் மேலே இருந்த ஒரு இமேஜ் மரியாதை ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு அவரை தள்ளிக்கிட்டார். நம்ம யாரும் அவரை வந்து குறைச்சி நம்ம மதிப்பிடலை. அவருடைய விழலுக்கு பாய்ச்ச நீர் மாதிரி அவருடைய ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப பூவராக போகிற எதிர்பார்க்கல. அப்படியே ஒரு விஷயம் அவரே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாலும் அதையே அவரே ஈடிக்கு அனுப்பிவிட்டுலாமே. அவரே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி மாரிதாஸுடைய ஒரு ஃபைல்லாம் எல்லாருமே ஹைலி வேல்யூடாக தான் எடுப்பாங்க. இவரே மாட்டி விட்டுட்டு போயிடலாமே, எங்களுக்கே தெரியாமல். எப்படிரா இது திமுக காரன் போட்டு கொடுத்தானா அப்படின்னு வேணா யாரும் நினச்சிட்டு இருக்கட்டுமே. அப்படி ஒரு கெட்ட விஷயமா இருந்தால் அவ்வளோ நேரத்தில் மாட்டிருக்காதா? அப்படி இருந்தால் தானே அனுப்ப முடியும். இல்லை, இருந்தால் தானே அனுப்ப முடியும். இவர் இப்போ வெறும் ஓப்பனாக தான் இவர் தான் போட்டு உடைக்கிறார்களா? ரைட்டு. அது அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களுக்கே அனுப்பியிருக்கலாமே. எதுக்கு பொதுமக்கள்கிட்ட கொண்டாந்து பார்வைக்கு கொண்டு வரணும்? டேமேஜ் நோக்கம் வந்து அந்த மாதிரி தவறான நோக்கம். அண்ணாமலையை இழிவுபடுத்தணும். நம்ம எல்லாருமே கள்ளங்கப்படப்பட்டது அப்படின்னு நினைக்கக்கூடியதை போய் நீங்கள் மாசுபடுத்தணும்னு நினைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதா தெரியல. சரி, ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். ஆமாம், மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா.